வாங்க மக்களே, வாங்க. வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ஒரு ரவா லட்டு செய்ய போகிறோம் மக்களே. அதுக்கு 1 கிலோ ரவா போட்டிருக்கேன். இதை நல்லா வறுக்கணும் மக்களே. இந்த ரவா வறுத்துட்டு 1 லிட்டரு பால் வச்சுருக்கேன் பாருங்கள். கெட்டியாக இருக்கணும் பால். இப்போ இந்த பால் காயட்டும். நம்ம ரவா நல்லா வறுத்ததுக்கப்புறமா சூடாக பாலை ஊற்றி முந்திரி திராட்சை சர்க்கரை எல்லாம் சேர்த்துட்டு நம்ம பிடிச்சிக்கிடலாம். ரவா லட்டு பிடிச்சிக்கிடலாம். இப்போ இது நல்லா வறுக்கணும். இப்போ தான் போட்டிருக்கேன். இது நல்லா கலர் சேஞ்சஸ் ஆகணும். பார்க்கலாம் மக்களே. பாருங்கள், நான் நெய் போடுறேன். நெய் நிறையா போடலாம் மக்களே. ரவா லட்டுக்கு ரொம்ப மணமாக இருக்கும். நான் எவ்வளோ நெய் போடுறேன், இங்கே நெய் போடுறேன். நெய் போட்டு தான் ரவையை வறுக்கணும். அப்படின்னா தான் நல்ல மணமாக இருக்கும். ரவா லட்டு மணமாக இருக்கும். பாருங்கள் மக்களே, ரவை எந்த அளவுக்கு வறுத்துட்டோம். நல்லா அந்த நெய்யெல்லாம் உள் வாங்கிடுச்சு பாருங்கள். வாசனை அப்படியே கம்மன்னு வருது. புகை வரணும் இதில். அந்த அளவுக்கு ரவையை வறுக்கணும். வறுத்துட்டா நம்ம கொஞ்சம் சர்க்கரை லாஸ்ட்டில் ஆஃப் பண்ணிட்டு தான் சர்க்கரையை போடணும். போட்டு சர்க்கரையை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சூடு இருக்குது பார்த்தீங்களா, இதிலே நம்ம பொடிச்சு வச்ச சர்க்கரை, மிக்சியில் நம்ம அரைச்சி பொடிச்சு வச்ச சர்க்கரையை அந்த சூடாக போட்டு பிரட்டிக்கணும். பிரட்டினோம்னா இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆயிரும். அப்புறமா நம்ம உருண்டை பிடிக்கலாம். பாருங்க மக்களே, இந்த அளவுக்கு நல்லா பிரட்டி அந்த ரவை சூடு இருக்கும்போதே பவுட்ரு பண்ண சர்க்கரையை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா. பாருங்க மக்களே, சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் இதாகிடுச்சு. இது பால் ஊற்றும் போது சரியாயிடும். இதில் கொஞ்சம் நம்ம ஏலக்காய் பொடி தூக்கிக்கலாம். இந்த முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம். மிக்ஸ் பண்ணி பாலை நல்லா சூடாக காய்ச்சி இதில் நம்ம உருண்டை பிடிச்சிக்கிறோம். பாருங்கள் மக்களே, இப்படி தான் நம்ம இந்த ரவா லட்டுக்கு எடுத்து இப்படி போட்டுக்கணும் ஒரு தட்டில். இந்த பாருங்கள், நல்லா காய்ச்சின பால் இருக்குது. இந்த பாலை இப்படி கொதிக்க இதில் ஊற்றிக்கணும். பாருங்கள், ஊற்றிட்டு இதை அப்படியே பிணையணும். சூடாக இருக்கும் மக்களே. இதை அப்படியே பிணையணும். முந்திரி திராட்சை போடுற அதில் ஓரமாக போய் நான் ஒவ்வொன்றா உள்ளே வச்சு வைக்கிறேன். இப்படி சூடாக இருக்கும்போதே தான் உருண்டை பிடிக்கணும். பாருங்கள் எப்படி பிடிக்கணும்னா வீட்டுக்கு தான் செய்கிற மக்களே, இதெல்லாம் விற்கிறதுக்கு கிடையாது. பாருங்கள், இப்போ இதில் ஒரு கிறிஸ்மஸ் போட்டுக்கலாம். ரெண்டு குட்டி முந்திரி போட்டுக்கலாம். இப்போ இதை உருண்டை பிடிச்சேன். பாருங்கள் எப்படி பிடிக்கிறதுன்னு காமிக்கிறேன். இதுக்கு க்ளவுஸ்லாம் போட முடியாது மக்களே. இப்படி தான் ரவா லட்டுக்கு பிடிக்கணும். கொஞ்சம் குழன்னு தான் இருக்கும். அப்புறம் காய நல்லா ட்ரை ஆகிடும். அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரவா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். பார்த்திங்களா, இப்படி பிடிச்சிட்டு இந்த உருண்டையில் இந்த ஒரு முந்திரி பருப்பை இப்படி வச்சிடணும் டெக்கரேஷனுக்கு. இப்போ ஓகே மக்களே, இப்படி ஒரு முரத்தில் இப்படி வச்சிடணும். முரம் இல்லைன்னா ஒரு பிளேட்டு இப்படி உருண்டை பிடிச்சி அது காயிற வரைக்கும் இப்படியே இருக்கட்டும். பாருங்கள் மக்களே, இதை பிடிச்சி வச்சுருக்கேன். நான் அடுத்த ஷிஃப்ட்டு இப்படி போட்டு பாலை மட்டும் கொஞ்சம் சூடு பண்ணிக்கிறணும். சுட போட்டுக்கிறணும். பால் இதை நம்ம இப்படி ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு சூடாகும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மக்களே. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. சப்ஸ்கிரைஸே பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள். யார் பாரு
பாவம் பாவம் பார்த்து யாரோ கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, மிச்ச பேர்லாம் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. வீடியோலாம் பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. அப்படின்னா தான் நான் அடுத்தடுத்து வீடியோ இந்த மாதிரி பலகார வீடியோலாம் போடுவேன். நான் உங்களுக்கு வரும்ல. இப்போ பாருங்கள் எப்படி பிணையிறதுன்னு உங்களுக்கு க்ளோஸப்பாக காமிக்கிறேன் பாரு. இதை நல்லா போட்டு அப்படியே சுடுது கை. ஆனாலும் நாங்கள் வீடியோக்காக இல்லை மடன்னு செஞ்சுருவேன். இந்த வீடியோக்காக எனக்கு எவ்வளோ லேட் ஆகுது தெரியுங்களா? ஜனங்க சப்ஸ்கிரைப் பண்ணுமே, அதுக்கோசரம் தான் இவ்வளோ மெதுவாக ஒவ்வொன்றா உங்களுக்கு மறக்காமல் வீடியோ போட்டு. ஐயோ பேட்ரி லோன் காமிக்குது. சரிங்க மக்களே, இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்களும் பாருங்கள், இதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இதே மாதிரி எழுங்க. நான் ஃபுல்லு இது தம்ப்ளைனில் வைக்கிறேன், எவ்வளோ செஞ்சுருக்கோம்னு காமிக்கிறேன். பாய் மக்களே, பாய்.